ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டம் தான். இன்னொரு விஷயம் சார், இப்ப நீங்க சொல்ற சிஸ்டம்லாம் நான் கேட்டிருக்கேன். நார்த்ல நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. மேபி அவங்க வந்து டெலிவிஷனுக்கு வரல. மேபி அவங்க நம்மள மாதிரி பரிச்சயம் ஆகல. ஆனா நார்த்ல நெறைய பேர் இந்த மாதிரி டிஃபரண்ட் சிஸ்டம்ஸ ஃபாலோ பண்றாங்கங்கறத நான் இந்த காணொளி மூலியமா தெரிவிக்கிறேன். ஓகே, ஓகே. இல்ல நான் பார்த்திருக்கேன். டிஃபரண்ட் ஆஃப் பி.வி. நரசிம்மராவ் ஜீனியஸ் அஸ்ட்ராலஜர். அவருடைய ஜெகநாத ஹோரா எடுத்தீங்கன்னா எல்லா சிஸ்டமும் அதிலேயே வந்துரும். நீங்க கால்குலேட் பண்ணவே வேண்டாம். சோ அதனால வந்து எல்லாருமே நாலெட்ஜபிள் அஸ்ட்ராலஜர். நான் சொல்றவங்கலாம் ரொம்ப சின்னதா பேசுறேன்னு நினைக்காதீங்க. பட் எனக்கு அந்த டைம்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். எல்லாருமே சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க கம்ப்ளீட்டா. கமலா ஹாரிஸும் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்தியன் அட்டாச்மென்ட் ஜாஸ்தி. ஏன்னா இந்தியன் ஆரிஜின் அவங்க. சோ அவங்களுக்கு அந்த அட்டாச்மென்ட் வந்து பாதிக்குது. பிரெடிக்ஷன் சொல்றதுல. நான் அத தான் பார்க்கிறேன். இவங்க இந்தியன் ஆரிஜின்ல இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே கமலா ஹாரிஸ் சப்போர்ட் பண்றாங்களா அப்படி. பட் அந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. ஒரு ஜோசியருக்கு மனநிலை வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். எனக்கு தப்பு நடக்கணும்னா கூட எனக்கு தப்பு நடக்குங்கிறத சொல்லணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மென்டாலிட்டி வேணும் நமக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து அமெரிக்கன், அவர் வந்து வேற கண்ட்ரில இருந்து வந்தவர் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து டிஃபரெண்டா அப்ரோச் பண்ணக்கூடாது. இது வந்து பொலிட்டிக்கல் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களை ஃபேவர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிடுவோம். அது நமக்கு ஒரு பேட் இமேஜை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் கிரீன் கார்டோட ப்ராப்ளம்